வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவின் பாண்டி கடற்கரையில் யூத மக்கள் தங்களது திருவிழாவினை கொண்டாடிக் கொண்டிருக்கும் போது அங்கு திடீரென்று வந்த 2 மர்ம நபர்கள் பொதுமக்களை நோக்கி துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஆஸ்திரேலியாவின் பாண்டி கடற்கரையில் பரபரப்பான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. யூத மக்களின் விழாவான ஹனுக்கா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் மீது 2 நபர்கள் துப்பாக்கியால் சரமாரியாக சுடத் தொடங்கினர். பீதியடைந்த மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சிதறி ஓடினர். அப்போது துணிச்சலான ஒரு நபர் தாக்குபவரை பின்னாளிலிருந்து தாக்கி அவரது கையில் இருந்த துப்பாக்கியை பறித்தார். இந்த வீரதீர செயல் மேலும் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. கோவை புரூக்ஃபீல்ட்ஸ் வணிக வளாகத்தின் தரைத்தளத்தில் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக ஸ்வே கஃபே எனும் புதிய தேநீரகம் தொடங்கப்பட்டுள்ளது. கோவை புரூக்ஃபீல்ட் வணிக வளாகத்தின் தரைத்தளத்தில் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்காக முதல் ஸ்வே கஃபே புதிய தேநீரகம் தொடங்கப்பட்டது. ஸ்வே கஃபே முழுமையாக மாற்றுத்திறனாளிகள் தேநீரகத்தை நடத்தி வருகிறார்கள். இதற்கான தொடக்க விழா பொருளாதார மேம்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு பணியை ஸ்வர்கா அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் சொர்ணலதா ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் போஸ் நிறுவனத்தின் சமூக நல மேம்பாட்டுத்துறையின் அதிகாரி இமானுவேல் அல்போன்ஸ், அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் குரு பிரசாத், தொழிலதிபர்கள் பாலகோபால், வசூத்பால் மேத்தா, வணிக வளாக மேலாளர் சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை நகரில் முக்கிய வணிக வளாகம் புரூக்ஃபீல்ட் மாலில் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக ஸ்வே கஃபே தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுக்கு பொருளாதார மேம்பாடு அடைவதுடன் தன்னம்பிக்கையும் ஏற்படுகிறது. இந்த கஃபேவில் காஃபி, டீ மற்றும் பப்ஸ், கேக், பிஸ்கட், குளிர்பானங்கள் தரமான முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. சுழற்சி முறையில் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்கள் இதன் மூலம் பயன்பெறுகின்றனர். ஸ்வர்கா ஃபவுண்டேஷன் நாடு முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. அவர்கள் உடல் நலம், மனநலம், பொருளாதாரம் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்தும் வருகிறது. அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களில் சாய்வுதள அமைப்பையும் ஏற்படுத்தி எளிதாக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த கட்டமைப்புகளை ஏற்படுத்தி உள்ளது. இதற்காக மத்திய மாநில அரசுகளின் விருதுகளையும் பெற்றுள்ளோம் என்றும், இந்தியாவின் சாதனைக்குரிய மாற்றுத்திறனாளி புகைப்படங்கள் அடங்கிய நான் மிகச் சிறந்தவன் காலண்டர் 2026 தமிழக ஆளுநர் ரவி அவர்களால் வெளியிட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். கடந்த வாரம் தேசிய மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி முதல்வர் ஸ்டாலின் கரங்களால் சிறந்த சமூக சேவைக்கான விருது பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னும் பல்வேறு திட்டங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கை தரம் உயர சொர்க்க அறக்கட்டளை தொடர்ந்து பல முன்னெடுப்பு பணிகளை செய்யும் என்றும் ஸ்வர்ணலதா தெரிவித்துள்ளார். வணக்கம், என் பேர் ஸ்வர்ணலதா. நான் ஸ்வர்கா ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி. ஸ்வர்கா ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி 11 இயர்ஸ் ஆச்சு. 10th இயர்ல நாங்கள் ஸ்வாக் கெஃபே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 1 இயர் ஆயிடுச்சு இந்த கெஃபே ஸ்டார்ட் பண்ணி. இந்த கெஃபே வந்து கம்ப்ளீட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேனேஜ் பை பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். 2 பேர் லோ விஷன் இருக்காங்க, ஒருத்தவங்க லோ ஐக்யூ இருக்காங்க, ஒருத்தவங்க ஸ்ட்ரோக் அஃபெக்டடாக இருக்காங்க. இன்னொரு மதர் வந்து ஷீ இஸ் த சூப்பர்வைசர் வந்து மதர் ஆஃப் அ சைல்டு ஹூஸ் ஒர்க்கிங் ஹியர். அந்த மாதிரி தேர் ஏபிள் டு மேனேஜ் அண்ட் சஸ்டெயின் கம்ப்ளீட்லி இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஸ்பான்சர்ஸ் வந்து பாஷ். ஸோ பிகாஸ் ஆஃப் தெம் வி ஆர் ஏபிள் டு ரன் இட் சக்ஸஸ்ஃபுல்லி. அண்ட் புரூக்ஃபீல்ட் ஸ்மால் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, இந்த இடம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து they have provided a space at lower ground floor. இங்கே ஃபுட்ஃபால் நல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போகணும், இன்க்ளூஷன் மெசேஜ் போகணும். நாங்கள் என்ன ஸ்வர்கா ஃபவுண்டேஷனில் விரும்புகிறோன்னா, எவ்ரிபடி இஸ் குட் அட் சம்திங். அந்த குட் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த வேலையை கொடுக்குற மாதிரி இங்கே நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கெஃபேல வந்து நாங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, சமோசாஸு, சாண்ட்விச்சஸ்ஸு, காஃபி, டீ, சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்.
கேரளாவில் மாலை 6 மணிக்கு வெற்றி கொண்டாட்டங்கள் முடிந்த நிலையில் பாஜக உறுப்பினர்கள் அங்கு சிதறி கிடந்த காகிதங்களை உடனே அப்புறப்படுத்தினர். கேரளாவில் மாலை 6 மணிக்கு வெற்றி கொண்டாட்டங்கள் முடிந்த சில நிமிடங்களிலேயே கேரள பாஜக உறுப்பினர்கள் தெருக்களில் சிதறி கிடந்த வண்ண காகித துண்டுகளை உடனே அகற்றினர். இது ஒரு சிறந்த தேச உணர்வு. நீங்கள் உங்கள் நாட்டை நேசித்தால் குப்பைகளை போட மாட்டீர்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். திருச்சியில் இயேசு கிறிஸ்து அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு அவரது அன்பினை வெளிப்படுத்தும் விதமாக 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஆடி பாடி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து பேரணியாக சென்றனர். டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் கிறிஸ்துமஸ் என்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சபைகளும் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தும் விதமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் கிறிஸ்தவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஆடி பாடி கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பி அணிந்து திருச்சி மத்திய அருகில் உள்ள ஜான வெஸ்ட்ரி பள்ளி மைதானத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு மத்திய பேருந்து நிலையம், கண்டோன்மெண்ட் மாநகராட்சி அலுவலகம், நீதிமன்றம் வழியாக மீண்டும் வெஸ்ட்ரி பள்ளி மைதானத்தை வந்து அடைந்தனர். பேரணியின் போது கிறிஸ்தவர்கள் ஏசுராஜா முன்னே செல்கிறார், ஓசானா கீதம் பாடுவோம், தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை உள்ளிட்ட பாடல்களை பாடி ஆடி மகிழ்ந்து சென்றனர். இப்பேரணிகள் ரெவன் பிரசாத் தேவசித்தம், பேராயர்கள் சவரிராஜ், போதகர்கள் பவுல், ஜான் பீட்டர், மார்டின், குமார், ரெவரண்ட் மணப்பாறை, ரெவரண்ட் விஜய் சகாயராஜ், ரெஃபரண்ட் ஜெர்ரி டேனியல், ஸ்விசேகர், பொன் பிரிட்டோ மற்றும் பேராயர்கள், போதகர்கள், விசுவாசிகள் திரளாக பங்கேற்றனர். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். விசேஷமாய் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை அநேகருக்கு அறிவிக்கும்படியாய் பவனியாய் இந்த திருச்சி பட்டத்தில் நாங்கள் வந்தோம். இயேசு எதற்காக பிறந்தார், அவர் எப்படிப்பட்டவர், மகத்துவமுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் வழிநடுகவும் அவருடைய அன்பை குறித்து நாங்கள் தெரிவித்துக் கொண்டு வந்தோம். அவரை குறித்ததான அன்பு வெளிப்படும்படியாய் நாங்கள் இந்த பேரணி நடத்துகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து உலகெங்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாய், மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் அவர் பிறந்தார். எனவே அந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கும்படியாக திருச்சியில் உள்ள அனைத்து சபைகளும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். வங்கி ஊழியர்கள் மேலும் போராட வேண்டிய நிலையில் உள்ளோம் என்று வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் அவர்கள் தெரிவித்துள்ளார். யூனியன் வங்கி ஊழியர் சங்கத்தின் தமிழ்நாடு சில்வர் ஜூப்ளி மாநாடு கோவை சின்னியம்பாளையத்தில் உள்ள பிருந்தாவன் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. முதல் நாள் நிகழ்வான அன்று துவக்க உரை நிகழ்த்திய தமிழ்நாடு வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேசும்போது வங்கி ஊழியர்கள் மேலும் போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். அவரது உரையில் மாநாடு என்பது தொழிற்சங்கத்தின் பாதையில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஆகும். நமக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன, பலவீனம் என்ன, நாம் எப்படிப்பட்ட சவால்களை எதிர்கொள்கிறோம் என்பதையெல்லாம் விவாதித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தளம்தான் மாநாடு. இந்த மாநாடு எந்த நோக்கத்திற்காக கூட்டப்பட்டது, இந்த நோக்கம் நிறைவேற்றத்தக்க இந்த மாநாடு அமைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். சமீப காலமாக ஒன்றிய அரசின் கொள்கைகளின் காரணமாக வங்கித்துறைக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கிறது. யார் ஆட்சியில் இருந்தாலும், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் நம்முடைய அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்திற்கு உள்ளது. மற்ற தொழிற்சங்கங்களை காட்டிலும் மாறுபட்ட ஒரு தொழிற்சங்கமாக வங்கி ஊழியர் சங்கம் இருந்து வருகிறது. தனியார் மையம், தாராளமயம், உலகமயம் என்ற முழக்கங்களை முன்வைத்து 1990ஆம் ஆண்டு முதல் இந்திய அரசு அந்த கொள்கைகளை செயல்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் தங்களது ஊழியர்களின் ஊதிய உயர்வு, போனஸ் போன்றவற்றிற்கு போராடியதை காட்டிலும் ஒன்றிய அரசு கடைபிடித்து வரும் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராகத்தான் அதிகமாக போராடி இருக்கிறது என்றும் தெரிவித்தார். 1946ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நம்முடைய வங்கி ஊழியர் சங்கம் உருவாக்கப்பட்டது. இந்த ஆண்டோடு நாம் 80ஆம் ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாநாடு துவங்குவதற்கு முன்பாக சின்னியம்பாளையம் தியாகிகளுக்கு நாம் அஞ்சலி செலுத்திவிட்டு நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்றும் தெரிவித்தார்.
கோயம்புத்தூர் நகரம் என்று சொன்னாலே பஞ்சாலைகள் நிறைந்த நகரம் என்ற ஒரு பெயர் இருந்தது என்றும் அவர் கூறினார். MSME தொழில்களை மேம்படுத்த வேண்டும், அதற்கு அதிகமான கடன்களை வழங்க வேண்டும் என்று நமக்கு அதிகாரிகள் வழிகாட்டுகிறார்கள். வெளிநாட்டு வங்கிகளுக்கு இந்தியாவில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நோக்கம் இங்கே வங்கிகளை துவங்கி இங்கே வரக்கூடிய லாபங்களை அவருடைய நாட்டிற்கு எடுத்து செல்வதாகும் என்றும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் இந்தியாவில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 43வது இடத்தில் உள்ளது. HDFC பேங்க் 73வது இடத்தில் உள்ளது என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவிக்கிறார்கள் என்றும் வங்கிகள் இணைப்பு அவசியம், வங்கியில் இணைத்தால்தான் நம்முடைய வங்கி உலக அளவில் முதல் இடத்தை அடையும் என்று சொல்லுகிறார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு இளைஞர் அணியினர் சார்பாக அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி கோவை தெற்கு மாவட்டம் திமுக இளைஞரணி சார்பில் பொள்ளாச்சியில் திராவிடம் 2.0 ஏன் எதற்கு வெல்லட்டும் திராவிடம் வீழட்டும் பாசிசம் என்ற கருத்தரங்கு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிமாறன் ஏற்பாட்டில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் கழக சட்ட திருத்தக்குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ், நகர மன்ற உறுப்பினர் சியாமலா நவநீத கிருஷ்ணன், ஊடகவியலாளர் செந்தில்வேல், திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய ஊடகவியலாளர் செந்தில்வேல், திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைப்பது பெண்கள் முன்னேற்றத்திற்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய பங்காற்றும் என்றும் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திமுகவின் நல்லாட்சி குறித்து மேடையில் பேசினார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, என்றாவது ஒரு நாள் அதிமுக மற்றும் பிஜேபி ஆகிய கட்சிகள் உங்களது கல்வி உரிமைக்காக போராடி இருக்கிறதா? சிறுபான்மையினருக்கு எதிராக குடியுரிமை சட்டத்தை ஆதரித்த மோடி அரசிற்கு அதிமுக ஆதரவு தெரிவித்தது. எதிராக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக குடியுரிமை சட்டத்தை எதிர்த்தார் என்றும், மேலும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக பல்வேறு திட்டங்களை பொதுமக்களிடையே மு.க. ஸ்டாலின் கொண்டு சென்றார் எனவும், வரக்கூடிய தேர்தல் வெறும் தேர்தல் அல்ல, அது ஆதி திராவிட போர், உலகிலேயே சமத்துவ சிந்தனையோடு இருக்கும் பருவம் குழந்தை பருவம்தான் என்றும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கல்வி உரிமைக்காக அதிமுகவோ பிஜேபியோ தெருவில் போராடிதா? பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கல்வி உரிமைக்காக அதிமுக பிஜேபி போராடிருக்காங்களா? இன்னும் மறுபடியும் மேல போய் கேட்கிறேன், இஸ்லாமிய சகோதரிகள் இருக்கிறீர்கள், நம்முடைய குடியுரிமையை ரத்து செய்யணும்னு சொன்ன குடியுரிமை திருத்த சட்டத்தை அந்த நோக்கத்திற்காக கொண்டு வந்தது பிஜேபி RSS. அதை ஆதரித்து வாக்களித்து ரோகத்தை செய்வது அடிமை அதிமுக. துணிச்சலோடு இன்றைக்கு வரை நாங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத சிறுபான்மையினருக்கு எதிராக என்று முதுகெலும்போடு இருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். கோவையில் 20 ஆண்டுகளாக ஓவிய பயிற்சி அளித்து வருவது மட்டுமல்லாமல் தான் வரைந்த ஓவியத்துடன் தனது மாணவர்களின் ஓவியத்தையும் காட்சிப்படுத்திய ஆசிரியரின் நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையைச் சேர்ந்தவர் அஜிதா ஜவேரி. ஓவியரான இவர் கடந்த 20 ஆண்டுகளாக ஓவிய பயிற்சி மையத்தையும் நடத்தி வருகிறார். ஆர்டிஸ்ட் ஆர்ட் கிளாஸ் எனும் தலைப்பில் இதனை நடத்தி வரும் இவர் தான் வடிவமைக்கும் புதிய புதிய கைவண்ணங்களை ஆண்டுதோறும் ஒரு ஓவிய கண்காட்சியாக நடத்தி வருகிறார். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான கண்காட்சியை கடந்த 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி என்று 2 நாட்கள் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் நடத்தியுள்ளார். காலை முதல் மாலை வரை நடைபெறும் இந்த ஓவிய கண்காட்சியில் இவர் வரைந்த ஓவியங்கள் மட்டுமல்லாமல் தனது மாணவர்களின் படைப்புகளையும் கண்காட்சியில் இடம்பெற செய்து சுமார் 700க்கும் மேற்பட்ட ஓவியங்களை காட்சிப்படுத்தியுள்ளார். ஓவிய ரசிகர்கள் இவரது ஓவியங்களை கண்டு ரசிப்பதுடன் வாழ்த்துக்களையும் கூறி வரும் நிலையில் இக்கண்காட்சி குறித்து ஓவியர் அஜிதா ஜவேரி செய்தியாளர்களிடம் கூறியதாவது, தான் கடந்த 20 ஆண்டுகளாக ஓவிய பயிற்சிகளை வழங்கி வருகிறதாகவும், தான் வரையும் ஓவியங்களை பொதுமக்கள் அனைவரும் கண்டு ரசிக்க வேண்டும் என்று அதனை கண்காட்சியாக நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். தனது மாணவ மாணவியர்கள் அதிக அளவில் கலர் பென்சில், ஆயில் பெயிண்டிங் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி ஓவியங்களை வரைந்து வருகின்றனர் எனவும், இதில் 4 வயது முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகள் ஆர்வமுடன் ஓவிய கலைகளை நன்கு கற்று வருவதாகவும் கூறினார். தற்போது
தான் வரைந்த ஓவியங்கள் மட்டுமன்றி தனது மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் என்று 700க்கும் மேற்பட்ட ஓவியங்களை இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என் பேர் ஆஷிதா ஜவேரி. நான் ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர் வந்து ட்ராயிங் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 20 இயர்ஸ் வந்து எனக்கு ட்ராயிங் கிளாஸஸ் பேர் ஆர்டிஸ்டிக் ஆர்ட் கிளாஸஸ். இது லாஸ்ட் 20 இயர்ஸ் வந்து வருஷம் எக்ஸிபிஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது 13th and 14th டிசம்பர் இது ட்ராயிங் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கேன் ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங். இதில் போன வருஷம் பார்த்தோன்னா 365 ட்ராயிங்ஸ் இருக்கா. இது வருஷம் மோர் தென் 700 பிக்சர்ஸ் ஆர் பீன் டிஸ்பிளே. அண்ட் நிறைய பேர் கலர் பென்சில்ஸ், ஆயில் பேஸ்டல்ஸ், வாட்டர் கலர்ஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் மீடியமில் கலரிங் ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கா. குழந்தை பார்த்தோன்னா 4 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் குழந்தை இருக்கு. அவங்க வேலை ட்ராயிங்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கு. எல்லா ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து இருக்க யூகேஜிலேருந்து 12th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை வேலை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நேம் வந்து சந்தியா. நான் ஆர்டிஸ்டிக்கில் வந்து ஆர்ட் டீச்சராக இருக்கேன். இங்கே வந்து பார்த்தோம்னா நாங்கள் 5 இயர்ஸ் குழந்தைங்கள்லேருந்து அதுக்கப்புறம் ப்ளஸ் பெரிய குழந்தைங்க வரைக்கும் நாங்கள் ஆர்ட் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இங்கே ஆயில் பேஸ்டல், பென்சில் ஷேடிங், வாட்டர் கலர்ஸ், சார்கோல் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மீடியம் டிஃப்ரெண்ட் டெக்னிக் எல்லாம் டீச் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்களுமே வந்து இங்கே வந்து மீட் பண்ணி நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். என் பேர் ஸ்வேதா. நீங்கள் ஆர்ட் டீச்சராக இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஆர்ட் தான். இது வந்துட்டு பென்சில் ஷேடிங், ஆயில் பேஸ்டல், கலர் பென்சில், வாட்டர் கலர்ஸ் எல்லா டிஃப்ரெண்ட் மீடியம் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்வம் எல்லாமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டோட நல்ல ஜாலியாக ஆர்வம் கொடுத்து பண்ணுறதா இருக்குது. ஸோ எல்லாமே 1 month இல்லை 2 weeksல முடிக்கிற மாதிரி பிக்சர்ஸ் தான். என்ன டவுட்டாக இருந்தாலும் கிளியராக சொல்லி கொடுத்து பண்ணுறது எல்லாமே இருக்குது. மதுரையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் படையப்பா படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் 2K கிட்ஸிற்கே சவால் விடும் வகையில் 70s கிட்ஸ் அவர்கள் பட்டாசுகளை வெடித்தும் கேக் வெட்டியும் கொண்டாடி உள்ளனர். மதுரையில் ரஜினிகாந்த் படம் படையப்பா திரைப்படம் ரீ-ரிலீஸ் 2K கிட்ஸ் இளைஞர்களுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் பட்டாசுகளை வெடித்து கேக் வெட்டி திரையரங்கினை அலறவிட்ட ரஜினிகாந்தின் 70s கிட்ஸ் ரசிகர்கள் வயசானாலும் ஸ்டைலும் கெத்தும் இன்னும் மாறவில்லை என்ற ரஜினி படையப்பா வசனத்தை 25 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டுள்ள படையப்பா திரைப்படத்தின் கொண்டாட்டத்தை கண்முன் காட்டி ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ரஜினி ரசிகர்கள். ரஜினி இல்லை என்றால் நாங்கள் தீய வழியில் சென்று எங்கள் வாழ்க்கையை தொலைத்திருப்போம் என்றும் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்து எங்களை வழி நடத்தியவர் ரஜினிகாந்த் என்றும் ரஜினி ரசிகர்கள் நிகழ்ச்சியாக பேட்டியளித்துள்ளனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடந்த 12ஆம் தேதி தனது 75வது பிறந்த நாளினை கொண்டாடினார். இந்நிலையில் அவரது திரைப்பயணத்தின் மைல்கல் திரைப்படமான படையப்பா 12ஆம் தேதி அன்று ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் அது ரஜினி ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருந்தது. KS ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த், சௌந்தர்யா மற்றும் ரம்யா கிருஷ்ணன், சிவாஜி நடித்த படையப்பா படம் 1999இல் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பினை பெற்றது. ரஜினி சினிமாவில் நடிக்க வந்து 50 ஆண்டுகள் நிறைவு செய்வதையும் அவரது 75வது பிறந்த நாளையும் இணைத்து கொண்டாடும் விதமாக படையப்பா திரைப்படம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் மதுரை அரசரடி பகுதியில் உள்ள சோலைமலை திரையரங்கில் ரஜினி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தின் சூப்பர் ஸ்டார்களான விஜய், அஜித் ரசிகர்களுக்கும் வளர்ந்து வரும் நடிகர்களான தனுஷ், சிம்பு, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் 2K கிட்ஸ் ரசிகர்களுக்கும் டஃப் கொடுக்கும் விதமாக திரையரங்குகளில் சரமாரியாக பட்டாசுகளை வெடித்தும் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் திரையரங்கில் வைக்கப்பட்டுள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கட்அவுட்டிற்கு பாலபிஷேகம் செய்து கோஷங்களை எழுப்பி ஆரவாரம் செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கர்நாடக தமிழர் பாதுகாப்பு சங்கம் சிறப்பான சம்பவம் செய்திருக்கிறார்கள். இதுபோல தமிழ்நாட்டில் எப்போது செய்வார்கள் என்று தமிழ் ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாடு
கண்டிக்கிறோம். திமுக ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம். தமிழ் வாக்கு இணைக்கிறதா? தமிழ்நாடு கட்டுகிறதா? அரசின் குறைகளை மக்களிடம் கொண்டு செல்வோம் என்று பாஜக மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பூத் வாரியாக மக்களை சந்திக்க திட்டம், திமுக அரசின் குறைபாடுகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று எஸ்ஆர் சேகர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி மாநாடு மற்றும் தேர்தல் வாக்காளர் திருத்தம் குறித்த பயிலரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி மற்றும் மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தலை எதிர்கொள்வது மற்றும் வாக்காளர்களை அணுகுவது குறித்த முக்கிய வியூகங்களை வகுத்தனர். மாநாட்டில் பேசிய மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகர், திமுக அரசின் மக்கள் விரோத போக்கையும் மக்களுக்கான திட்டங்கள் மக்களை சென்றடையாததையும் சுட்டிக்காட்டினார். மத்தியிலும் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து மக்களை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்வதை பூத் வாரியாக மக்களை சந்தித்து தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அரசின் நலத்திட்டங்களை எடுத்து கூறி வாக்காளர்களை அணுக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநாட்டை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி, தேசிய செயல் தலைவராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிதின் நவீன் வெறும் 45 வயதில் இந்த கௌரவமான பொறுப்பை ஏற்றுள்ளார் என்றும் இளம் வயதினரை அதிக அளவில் தேசிய பொறுப்புக்கு கொண்டு வருவது பாஜகவின் தனி சிறப்பு என்றும் தெரிவித்தார். மேலும் கோவை மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. வரவிருக்கும் தேர்தலில் மேலும் சில தொகுதிகளை கேட்க வாய்ப்புள்ளது. சூலூர் தொகுதியிலும் கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளோம். கூட்டணி கட்சிகளின் முடிவை பொறுத்து இங்கு போட்டியிடும் வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நிதின் நபி சின்ஹா என்கின்ற 45 வயது இளைஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் 5 முறை சட்டமன்றத்தில் பீகாரில் உறுப்பினராக இருந்து கொண்டிருப்பவர். அங்கே மாநில அமைச்சராக இருந்து கொண்டிருப்பவர். அவர் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞர் அணியில தேசிய பொதுச் செயலாளராக இருந்தவர், நிர்வாக அனுபவம் பெற்றவர். ஆகவே எந்த குடும்பத்தையும் சாராத ஒருவர், யாருமே எதிர்பார்க்காத ஒருவரை பாரதிய ஜனதா கட்சியானது இன்றைக்கு தேசிய தலைவராக அறிவித்திருக்கிறது. இதிலிருந்து எப்படி அனைவருக்குமான கட்சியாக இது விளங்குகிறது என்று நமக்கு தெரியும். அதே சமயத்தில் இங்கே மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுகவானது குடும்பத்தைத்தான் முன்னிறுத்துகிறது. கட்சியாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் முன்னிறுத்துகிறது. அந்த வகையில் வரக்கூடிய தேர்தல் இந்த குடும்ப ஆட்சியை ஒழித்து, ஊழல் ஆட்சியை ஒழித்து, நேர்மையான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். கோவையில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி நிறைவு பெற்றுள்ளது. கோவையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி நிறைவு பெற்றது. கோவையில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 26 லட்சமாக குறைந்தது. கவுண்டம்பாளையத்தில் 1 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி நேற்றுடன் நிறைவு அடைந்தது. இதில் கோவை மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 26 லட்சமாக குறைந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு மற்றும் தெற்கு, தொண்டாமுத்தூர் உட்பட மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் மொத்தம் 32,25,000 வாக்காளர்கள் இருந்தனர். இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி கோவை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்தது. இதில் 3117 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். அவர்களுக்கு உதவியாக தன்னார்வலர்கள் மற்றும் கூடுதல் அரசு பணியாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டனர். ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் வாக்காளர் கணக்கீடு படிவங்கள் வழங்கப்பட்டன. இந்த படிவங்களில் சம்பந்தப்பட்ட வாக்காளர்களின் புகைப்படம், முகவரி உள்ளிட்டவைகள் இருந்தது. மேலும் அதில் உறவினர் பெயர், அவரது வாக்காளர் அட்டை எண், 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற தீவிர திருத்தத்தின் போது சம்பந்தப்பட்ட வாக்காளர் அல்லது அவரது உறவினர் பெயர் இடம்பெற்றிருந்த சட்டமன்ற தொகுதி மற்றும் பாகம் குறிப்பிட வேண்டும் என்றும் இருந்தது. தேர்தல் ஆணையம் கேட்ட தகவல்களை பூர்த்தி செய்ய பொதுமக்கள் தடுமாறினர். இதனால் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் கணக்கீட்டு வடிவங்களை பூர்த்தி செய்ய சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது.
முகாமில் ஏராளமான வாக்காளர்கள் கலந்து கொண்டு தேவையான விவரங்களை கேட்டு படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்தனர். வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்து கொடுக்க நேற்றுடன் கடைசி தேதி என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி கோவை மாவட்டத்தில் நேற்றுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நிறைவு பெற்றது. கோவை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நிறைவு பெற்றது. இதன் மூலம் இறந்த வாக்காளர்கள், முகவரி மாறி சென்றவர்கள், இரட்டை பதிவு உட்பட மொத்தம் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும், கோவை மாவட்டத்தில் 5 லட்சம் வாக்காளர்களுடன் பெரிய சட்டமன்ற தொகுதியாக விளங்கும் கவுண்டபாளையம் தொகுதியில் மட்டும் 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 26 லட்சமாக குறைந்துள்ளது என்றும், வாக்காளர்கள் குறித்து முழு விவரம் 19ஆம் தேதி வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலின் போது தெரியவரும் என்றும் தேர்தல் அலுவலர்கள் கூறியுள்ளார்கள். கோவையில் தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இருகூர் பேரூராட்சி நிர்வாகம் தனிநபருக்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர்கள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் இருகூர் சிறப்பு நிலை பேரூராட்சிக்குட்பட்ட காந்திநகர் பகுதியில் ஏராளமான குறுந்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. விவசாயத்திற்கு தேவையான இயந்திரங்கள் தயாரிப்புகளை ஜாப் ஆர்டர்களாக பெற்று அந்த நிறுவனங்கள் செய்து தருகின்றனர். இந்நிலையில் அங்கு குறுந்தொழில் நிறுவனம் நடத்தி வரும் சேகர் என்பவர் தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக மணிகண்டன் என்பவருக்கு எதிராக பொய் வழக்கு புனைந்து இருகூர் பேரூராட்சிக்கும் தமிழக முதல்வருக்கும் கடந்த 5 மாதங்களாக தொடர்ந்து புகார் அளித்து வந்ததாகவும், அவரது தொடர் அழுத்தத்தின் காரணமாக இருகூர் பேரூராட்சி அதிகாரிகள் சரிவர விசாரிக்காமல் மணிகண்டனின் தொழில் கூடத்திற்கு சீல் வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இருகூர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். இதுகுறித்து பேட்டியளித்த தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர்கள் சங்கத்தின் தலைவர் ஜேம்ஸ், கோவை மாவட்டம் குறு சிறு தொழில்கள் நிறைந்த மாவட்டம் என்றும், கோவையின் வளர்ச்சி இந்த நிறுவனங்களை சார்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் தனிநபர் ஒருவரின் அழுத்தத்தின் காரணமாக பேரூராட்சி அதிகாரிகள் தொழில் கூடத்தை சீல் வைக்க வந்ததாகவும், பின்னர் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அதனை தடுத்து நிறுத்தியதாகவும், தற்பொழுது அந்த தொழில் கூடம் இயங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கோவை மாவட்டம் என்பது குறு சிறு தொழில்களால் நிறைந்த ஒரு மாவட்டமாகும். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியில் பெரும் பங்கு இந்த குறு சிறு தொழில்கள் ஆற்றி வருகின்றன. கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட குறு சிறு தொழில்களால் பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு வழங்கி வருகின்ற இந்த தொழில் முனைவோர்களால் தான் இந்த நகர வளர்ச்சி என்பது பெரும் அளவில் வளர்ந்து இன்றைக்கு இந்த மாவட்டம் என்பது தன்னிகரற்ற முறையில் சிறந்த மாவட்டமாக இருந்து வருகின்றன. தற்பொழுது நகர வளர்ச்சியிலே இந்த தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ வீடு குடியிருப்புகள் வருகை அதிகரித்த பிறகு தொழிற்சாலையினால் நெருக்கடி என்று பல புகார்கள் தனிப்பட்ட நபர்களால், ஏதோ ஒரு பகுதியே சேர்ந்த ஒரு புகார் கொடுத்து நடவடிக்கை என்றாலும் கூட பரவாயில்லை, ஒரு தனிநபர் கொடுக்கின்ற புகார்கள் எல்லாம் உடனடியாக உள்ளாட்சி நிர்வாகம் தலையிட்டு உடனே தொழிற்சாலையை அங்கிருந்து சீல் வைப்பதும் காலி சொல்லுவதும் என்பது தொடர் நடவடிக்கையாக இருந்திருக்கிறது. இப்பொழுது பார்க்க போன பேரூர், நம்மளுடைய இருகூர் சிறப்பு பேரூராட்சி அந்த பகுதி காந்தி நகர் என்ற 7வது வார்டில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம் கண்ணன் அவர்கள், மணிகண்டன் அவர்கள் நிறுவனத்தை 2-3 ஆண்டுகளாக அங்கே விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை செய்து கொடுத்து வருகின்றார். எதிர்ப்புறம் இருக்கின்ற ஒரு தொழில் நிறுவனத்தை அவர் ஒரு தொழிற்சாலை வைத்திருப்பவர் தான். இத்தனைக்கும் அந்த 7வது வார்டு இருகூர் பேராட்சி பொறுத்த வரைக்கும் தொழிலும் மற்றும் குடியிருப்பும் சேர்ந்த பகுதி என்று அங்கீகரிக்கப்பட்ட பகுதி. அந்த பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த தொழில் நிறுவனத்தை மூடுவதற்கு ஒரு மனிதன், தனி மனிதன் ஒரு 5 ஆண்டு காலமாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் உள்ளாட்சி அவருக்கு தொந்தரவு இருக்குது என்று சொல்லி கொடுக்கிற புகாரை அடுத்து இந்த நிறுவனத்தை சீல் வைப்பதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாரிகள் வருகை தந்திருந்தார்கள். எங்கள் தொழில் நிறுவனத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் சேர்ந்து அதிகாரிகளிடம் பேசி அந்த சீல் வைப்பதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். தற்பொழுது இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து முறையிட்டு இது போன்ற போக்குகளை தவிர்க்க வேண்டும். கோவையில் குறு சிறு தொழில் இல்லாமல் கோவை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் புகார் என்ற ஒரு கம்பெனி புதிதாக வருகிறது என்றால் அந்த கம்பெனி வந்தவுடன் பிரச்சனை வருது என்று சொன்னால் அது புகாராக எடுத்துக்கொள்ளலாம்.
நீண்ட ஆண்டு காலமாக ஒரு கம்பெனி இயங்கிக் கொண்டிருக்கின்ற பகுதியில் திடீரென்று ஒரு தனிப்பட்ட விரோதங்கள் ஏற்படுகின்ற பொழுது ஒரு சில நபர்கள் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் சங்கம் டாக்டருடைய கோரிக்கையாக முன்வைத்து இந்த ஆட்சியாளரை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த கோரிக்கை அவர் ஏற்று உடனடியாக அந்த பகுதியில் ஆய்வு நடத்த சொல்லி அந்த கம்பெனி நடத்துவதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும். தனி நபர்கள் இந்த மாதிரி புகார் செய்வதற்கு மேல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆட்சித்தலைவரிடத்து கேட்டுக்கொள்ள வந்தோம். கோவையில் உள்ள பெட்ரோல் பங்கில் போதையில் தகராறு செய்த வாலிபர்கள், மேலும் அவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவையில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் இளைஞர்கள் மத்தியில் பல்வேறு குற்ற சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. இதனை தடுக்க காவல்துறையினரும் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதனையடுத்து ஜிவி ரெசிடென்சி குடியிருப்பு பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு சென்ற போதை ஆசாமிகள் இருவர் அங்கிருந்த ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிங்காநல்லூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் அவர்களிடம் இருந்த வாகனத்தின் சாவியை பறிமுதல் செய்தார். இதனையடுத்து போதையில் இருந்த வாலிபர் காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் நீண்ட நேரம் கழித்து சாவியை வாங்கிக் கொண்டு நண்பருடன் சென்ற அந்த போதை வாலிபர் அங்கிருந்து நீலிகோணாம்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கர்ப்பிணி மனைவி மற்றும் கணவர் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் மீது மோதி தகராறில் ஈடுபட்டு அவர்கள் கணவர் மீது ஸ்க்ரூ டிரைவரால் குத்தி தாக்கியும் உள்ளார். இதில் படுகாயமடைந்த அவரை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து கர்ப்பிணி மனைவி மற்றும் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.